குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காலையிலேருந்தே விலாக் எடுத்துகிட்ருக்கேன். டைம் இப்போ 11 o'clock ஆச்சு. இன்றைக்கி நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்த க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் அகெயின் நடந்து போச்சு. இதை வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தானே நான் ஆர்கனைஸ் பண்ணேன்னு காணிச்சேன். இங்கே பாருங்க, இப்போ இது ஓவர்ஃப்ளோ ஆகுது. என்னால் ட்ராயரை கூட ஒழுங்காக க்ளோஸ் பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோத்துக்கு திங்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி இது இந்த இடத்த ஆர்கனைஸ் பண்ணுறது தான். யூஸ்வலாக இந்த வீட்லேயே பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாதிரி க்ளோஸ்டு திங்ஸ் இருக்குல்ல, எல்லாமே மெஸ்ஸி ஆயிரும் டக்கு டக்குன்னு. நான் மட்டும் ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தால் கூட ஓரளவுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்கும். பட் எல்லோரும் யூஸ் பண்ணுற ஒரு க்ளோஸ்டு ட்ராயரோ கேபினட்டோ பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணோம். ஸோ அப்படி ஒரு ட்ராயர் தான் இது. ஸோ இதில் என்னெல்லாம் இப்படி ஆயிருக்குன்னு நினைக்காதீங்க. எல்லா நெயில் பாலிஷு அது இதுன்னு மகாமகி இங்கே தான் இருந்து ட்ரெஸ்அப் பண்ணுறது மேக்கப் போடுறதுன்னு பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் இப்படி ஆயிருக்கு. ஸோ கையில் என்னென்னு யோசிக்காதீங்க. நான் இது கிரேட் பண்ணும்போது இந்த இடத்துல தொலி லேசாக பிஞ்சிடுச்சு. அது செம்ம எரியுது. அதனால் நான் பேண்டேட் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம இந்த கேபினெட் தான் இந்த ட்ராயர் தான் அடுக்கி வைக்க போகிறோம். இதை இன்றைக்கி காலையிலேயே முடிச்சிட்டேன்னா இது எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொத்தமாட்டி என்னால் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண முடியாது எல்லாத்தையும் ஒரே நாளில். அதனால் நான் என்ன யோசிச்சுட்ருக்கேன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏரியாவை க்ளீன் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த லீவுக்கு முன்னாடி ஓரளவுக்கு க்ளீன் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 10 மினிட்ஸில் குயிக்காக க்ளீனப். அதாவது ஆர்கனைசிங்னா என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எல்லாமே இந்த பாக்ஸில் தான் இருக்குது. பட் அதாவது அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கிறது தான் பெரிய வேலை. ஸோ கீழே இந்த ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி சீப்பு பொட்டு தான் இருக்கும். இந்த ஷெல்ஃபில் தான், இந்த ரேக்கில் தான் ட்ராயரில் தான் கிளிப் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிளிப் எடுத்துகிட்டு அங்கே ஃபுல்லாக டம்ப் பண்ணுவாங்க. அது கொலாம்புலான்னு ஆயிரும். அதனால் அது எல்லாத்தையுமே எடுத்து இந்த பர்டிகுலர் இந்த செக்ஷனாக இருக்கக்கூடிய பாக்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையுமே இப்படி போட்டு வச்சா நம்ம நீங்கள் உட்காந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். ஆனால் நான் அந்த டைமை வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா எனக்கு ஆப்வியஸ்லி தெரியும் இந்த பிள்ளைகள் எடுத்துச்சுன்னா திருப்பி அந்த இடத்துல வைக்காது. அதனால நான் என்ன பண்ணேன்னா, எல்லா கிளிப்பையும் இந்த மாதிரி வைக்காமல், அதாவது இப்போ ஸ்லைடெல்லாம் ஒரே இதில் அந்த மாதிரி போடாமல் எல்லாத்தையும் இந்த செக்ஷனில் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அது எனக்கு கண்டிப்பாக தெரியும் என்னோடய டைம் வேஸ்ட்டு தான். அதனால் இதில் அங்கங்கே கடந்த பேண்டு எல்லாத்தையும் தூக்கி இந்த இதில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மஹி யூஸ் பண்ணக்கூடிய இந்த பவ்வை இந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த பெரிய இதில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கீழே நான் இந்த ட்ராயர் பார்த்திங்கன்னா பூட்டவே மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி என்னமோ கிடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் லைட்டாக கையெல்லாம் இது பண்ணி பார்த்தேன், எனக்கு எடுக்க முடியல. ஸோ இந்த ட்ராயரில் நான் யூஸ் பண்ணாத இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரியும் வளையலும் இருக்குது. ஸோ அதை இந்த ட்ராயரில் வச்சுட்டேன். ஏன்னா இது நான் எடுக்கவே மாட்டேன், அதனால் கீழே வச்சுட்டேன். இதுதான் பூட்ட மாட்டேங்குது பார்த்திங்களா, பின்னாடி என்ன கிடக்குன்னு தெரில. ஸோ 5-10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை இன்றைக்கி முடிச்சாச்சு. இது எத்தனை நாளைக்கு இருக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு வேண்டாத பொருள் எல்லாத்தையும் இங்கே போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே அள்ளி வேஸ்ட்டில் போடணும். சம்டைம்ஸ் சில சமயம் பார்த்திங்கன்னா கோவத்தில் க்ளீன் பண்ண உட்காருவேன். ஏன்னா எத்தனை தடவை க்ளீன் பண்ணுறது, நம்ம கோவத்தில் உட்காருவோம்ல, அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரூடாக இருப்பேன். ரூடாக இந்த குட்டீஸ் ஏதாவது இது பண்ணி வச்சுருந்தா எல்லாத்தையுமே தூர போட்டுருவேன். சில சமயம் அந்த மாதிரி கோவம் வரும் எனக்கு. பட் இன்றைக்கி அப்படி இல்லை, உடஞ்சது பிஞ்சது மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். ஆர்கனைஸ் பண்ணியாச்சு, நீட்டாக வச்சாச்சு. சரி, இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சாச்சு. இனி நம்ம விலாகை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஃபோட்டோ பாருங்கள், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபோட்டோ. நாங்கள் இங்கே கொரியா ட்ரிப் போகும்போது அங்கே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ பூத்துன்னு இருக்கும். யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம போய் கார்டு போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபோட்டோ பூத்தில் எடுத்த ஃபோட்டோ தான் இது மகா எங்களை எடுத்த ஃபோட்டோ ஏர்போர்ட்டில் வச்சு. ஸோ அதை இதில் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு காணிக்க போகிற ப்ராடக்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன ப்ராடக்ட்னா லேமினேட்டர்.
இது வந்து வீட்டில் நம்ம யூஸுக்கு வாங்கி வைக்கலாம் பிரிண்டர் மாதிரி அப்படிங்கிற விஷயமே எனக்கு இப்போ தான் தெரியும். நான் இன்றைக்கி காணிக்க போகிறது அகாரோவோட லேமினேட்டர். மாடல் வந்து ஐகான் ப்ளஸ். இப்படி திருப்பி காணிடா அந்த சைடு. எஸ். ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து டெமோ காணிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வாங்கிக்கலாம். ஓகே, ஓப்பன். இன்றைக்கி எனக்கு இந்த டெமோக்கு ஹெல்ப் பண்ணுறது சதீஷ். ஏன் இவ்வளோ குவைட்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, பசங்க யாருமே வீட்டில் இல்லை, அதனால தான் இவ்வளவு பீஸ் அண்ட் குவைட். ஸோ இதில் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு லேமினேட் பண்ணக்கூடிய அந்த கவர் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு மேனுவல் புக்கு, அப்புறம் வாரண்டி கார்டு, அதுக்கப்புறம் லேமினேட்டர். இந்த லேமினேட்டர் வந்து A4 சைஸ் பேப்பர் வரைக்கும் நீங்கள் லேமினேட் பண்ணிக்கலாம். A4 சைஸ் ஷீட் இருக்குல்ல, இது வரைக்கும். இது வந்து ஒரு மெஷரிங், எனக்கு தெரிஞ்சு இது கட்டர். இது வந்து நீங்கள் கட்டும் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி உங்களுக்கு என்ன இதில் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி கார்னரை ரவுண்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் கட்டர் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட அகாரோ லேமினேட்டரில் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் வருதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட லேமினேட்டர் மெஷின். ஸோ செம்ம ஸ்லீக்காக இருக்குது பாருங்கள். இதில் வந்து ரெடி பட்டன் இருக்குது, பவர் ஆன் பட்டன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹாட் ஆப்ஷனுக்கு ஒன்று, நடுஸில் வச்சிங்கன்னா ஆஃபு, இந்த பக்கம் வச்சிங்கன்னா கோல்டு. ஸோ இந்த இடம் வழியாட்டு தான் நம்ம வந்து நம்மளோட லேமினேட்டர் ஃபோட்டோவோ எது உண்டோ அதை வந்து சென்ட் பண்ணோம். அது லேமினேட் ஆகி பின்னாடி வழியாக வரும். இதில் ரிலீஸ்ன்னு ஒரு பட்டனும் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நல்ல ஒரு லாங்கான பவர் கார்டு. ஸோ நீங்கள் வந்து ஒயரில் வந்து மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கட்டர். இந்த லேமினேட்டர் கூடயே ஒரு கட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கார்னர் ரவுண்டர், அதாவது நம்மளோட லேமினேட் ஆனதை வந்து சைடில் நீங்கள் வந்து ஷார்ப்பாக இப்படி இருக்கும்ல, அதை ரவுண்டாக வெட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இவங்க இதுக்கு கூடயே வந்து கொஞ்சம் செட்ஸ் ஆஃப் லேமினேட் அந்த கவர் இருக்குல்ல அது கொடுத்துருக்காங்க. இந்த லேமினேட்டர் கூட உங்களுக்கு வந்து ஒரு பண்டிலாட்டு அவங்க வந்து லேமினேட் அந்த ஷீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் 4 சைஸில் இருக்குது. ஸோ ஒன்று வந்து A4 சைஸ், நீங்கள் ஏதாவது ட்ராயிங்ஸு டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது A4 சைஸில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது லேமினேட் பண்ணணுன்னா இந்த சைஸ் கவர் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி லேமினேட் பண்ணணுன்னா இந்த சைஸ் இருக்குது. இன்னொன்று உங்களோட ஸ்டாண்டர்ட் சைஸ் சின்ன சைஸ் ஃபோட்டோஸ் இருக்கும்ல அதுக்கு இந்த கவரு. இன்னொன்று உங்களோட ஐடி கார்ட்ஸை வந்து லேமினேட் பண்ணணும்னா அதுக்கு ஒன்று. இந்த ஒவ்வொரு கவருமே இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு பக்கம் சீல்டு, ஒரு பக்கம் ஓப்பன். ஸோ உங்களோட திங்ஸ் அந்த ஃபோட்டோஸை இதில் வச்சுட்டு ஐடி கார்டை இதில் வச்சுட்டு அந்த மெஷினில் விட்டுட்டிங்கன்னா லேமினேட் ஆகிடும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இந்த அகாரோ லேமினேட்டரில் வருது. இப்போ வந்து டெமோ காணிச்சிட்றேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு லேமினேட் பண்ணி காணிச்சிட்றேன். ஸோ இந்த அகாரோ இதில் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து ஹாட் லேமினேஷன் பண்ணி காணிக்கிறேன். ஸோ ஹாட் இதை செட் பண்ணிவிட்டு இந்த பட்டனை ஹாட்டில் வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். பவர் பட்டன் ஃபஸ்ட்டு ஆன் ஆகும். எப்போ இது வந்து ரெக்வயர்ட் ஹீட் அந்த டெம்பரேச்சர் வந்துடுச்சோ இந்த ரெடி பட்டனில் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் வந்து லேமினேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது ஒரு 2 மினிட்ஸ் ஆகும், 2-3 மினிட்ஸ் ஆகும் இது ஹீட் ஆகுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ரெடி பட்டனில் க்ரீன் லைட் வந்து எரியுது. இப்போ வந்து நம்மளோட லேமினேட்டர் வந்து ஹாட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து பண்ணிடலாம். ஸோ நான் இந்த ஃபோட்டோவை வந்து அந்த ஃபோட்டோ கவருக்குள்ள இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சீல்டாக இருக்கும், ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபோட்டோவை உள்ளே வச்சுட்டு சீல்டு சைடை தான் ஃபஸ்ட்டு உள்ளே விடணும். ஓகே, ஓகே, ஸோ சீல்டு சைடை நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே விட்டுறலாம். நீட்டாட்டு வச்சுட்டு விட்டுட்டு நீங்கள் கையை எடுத்துடலாம். அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து இழுத்துக்கும். ஓகே, அவ்வளோதான். சூப்பர் ஆகிட்டா காணி? சூப்பர். ஆமாம், அப்போ ஹாட்டாக தான் இருக்குது உங்களுக்கு. இது நல்லா சீல் ஆகி சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் கம்ப்ளீட்லி. இப்போ இதை வந்து இந்த சைடில் கொஞ்சம் நீண்டுட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை எப்படி அந்த கட்டரில் கட் பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். இந்த கட்டரில் எந்த அளவுக்கு உங்களுக்கு கட் பண்ணணுமோ அதை வச்சுட்டு எந்த அளவுக்கு கட் பண்ணணுமோ அதில் இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு இழி இழுத்துட்டா கட் ஆயிரும். அவ்வளோதான். சூப்பர்.
ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு ஃபோட்டோஸும் சரி, உங்களோட ஐடி கார்ட்ஸ் எதை லேமினேட் பண்ணுறதாலும் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கார்னரை கட் பண்ணுறதுக்கு இந்த கட்டரில், இந்த கார்னர் இதில் நீங்கள் இதை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கட் பண்ணிட்டா போதும், கட் ஆகிடும். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த கர்வ்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கர்வ்டாக வந்துடும் உங்களுக்கு கார்னர் கட் பண்ணிங்கன்னா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து கோல்டுக்கு நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு கோல்டு செட் பண்ணிக்க போகிறோம். கோல்டு லேமினேஷனுக்கு இந்த சின்ன சைஸில் அந்த ஃபோட்டோவை வந்து லேமினேட் பண்ணி காணிக்கிறேன். பட் நீங்கள் நான் அகெயின் சொன்ன மாதிரி கோல்டு இதுக்கு உங்களோட ஐடி கார்ட்ஸ் ஏதாவது டெம்பரரியாக வேணும்னா நீங்கள் அதை லேமினேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆமாம். நம்மளோட கோல்டு லேமினேஷனுக்கு இந்த சின்ன ஃபோட்டோவை நான் அந்த சின்ன இதில் வச்சுருக்கேன். ஸோ அது எப்படி லேமினேட் பண்ணுதுன்னு காணிக்கிறேன். கோல்டு லேமினேஷன். ஸோ நீங்கள் உங்கள் ஐடி கார்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் லேமினேட் பண்ணிடலாம். ஓகே, கோல்டு லேமினேஷன் மெயினாக இந்த சென்டரில் சீல் ஆகாது, சைடு எல்லாமே உங்களுக்கு சீல் ஆகிடும். ஓகே, சின்ன பாருங்க, கோல்டு லேமினேஷனும் நீங்கள் பிரிக்கணுன்னா கூட பிரிச்சுக்கலாம். அதுதான் கோல்டுக்கும் ஹாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, இப்போ சதீஷ் வந்து மகாமகியோட ஸ்கூல் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி லேமினேட் பண்ணி வச்சிட்டோன்னா எவ்வளோ வருஷம் ஆனாலும் அது அப்படியே இருக்கும்ல. ஸோ அதனால் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல் தான் இது இல்லை. இது ஐடி கார்ட்ஸு, உங்கள் குட்டீஸ் வந்து நல்லா வரைஞ்சிருப்பாங்க, நீங்கள் அதை வந்து நிறைய நாள் வச்சுருக்கணுன்னு இருப்பீங்க, லைஃப் லாங் வச்சுருக்கணுன்னு இருக்கீங்க. பெயிண்டிங்ஸு, அவங்க உங்களுக்கு கொடுத்த ஏதாவது எழுதுனது, எனக்கெல்லாம் அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நிறைய வருஷம் லைஃப் ஃபுல்லாக வச்சுருக்கணும்னு நினைக்கும்போது அதை லேமினேட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு வந்து அது வந்து லைஃப் லாங் வரும். ஓகே, இப்போ சதீஷ் வந்து நெக்ஸ்ட் இது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. மெயினாக ஒன்று நீட்டாகிட்டு லேமினேட் ஆகி வரும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. சூப்பர். ஸோ அகாரோட இந்த லேமினேட்டர் ப்ராடக்ட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். ஓகே, நல்லா ஹாட்டாக இருக்குது. நீ கட் பண்ணிடு. நைஸ். சில சமயம் சைடு ஷார்ப்பாக இருக்கும்ல, அதுக்கு நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஒரு புல் பண்ணி எடுக்கணும், அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அது வந்துடும். ஓகே, மகாட்ட வந்து மகா உன்னோட பெஸ்ட் பெயிண்டிங் எடுத்தான்னு சொன்னேன். அவள் வந்து அனுஷாவோட பெயிண்டிங் எடுத்துகிட்டு வந்து எனக்கு இதை லேமினேட் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னான். இது வந்து அனுஷா வரைஞ்சதுலேயே என்னோட ஒரு ஃபேவரட் பெயிண்டிங்கு. இது வந்து அனுஷாவோட மெமரியாட்டு மகா எடுத்துகிட்டு வந்தோம். கரெக்டாக இருக்குல்ல இந்த இது. ஸோ இதை நாங்கள் லேமினேட் பண்ணி பார்க்க போகிறோம் பெரிய சைஸில். பேப்பர் ஓகே, நீ எல்லாத்தையும் இருந்து பண்ணும். இனி மகா எல்லாத்தையும் இருந்து பண்ணுவா. சரி, ஒன்றுமே இல்லைடா, இது ஜஸ்ட் சும்மா உள்ள விட்டா போதும், அதுவே இழுத்துட்டு போயிடும், அவ்வளோதான். நீயே பண்ணக்கூடாது, உனக்கு பண்ணணும்னா அப்பாட்ட கூட அப்பா பண்ணி தருவா. என் லேப்டாப்ல வந்து எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டா அதெல்லாம் பண்ணுங்க. நீ வரங்கத பண்ணு. சும்மா எல்லாத்தையும் அதான் சொல்ல எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லுவா. சரி, நீ உனக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் ஒரு இதில் ஒட்டிட்டு தான் லேமினேட் பண்ணி தரேன். ஏதாவது ஒரு பேப்பரில் எதுலையாவது. சரி, என்னவோ சொல்லுங்க. ஏய், அழகா வருது. வாவ், சுடுமா தொடலையா? தொடல. அது எடு, கையை செடு. என்ன வரட்டு நிக்க. எடுங்க. சுடலையா?
ஓகே, பர்ஃபெக்ட். அனுஷாஸ் பெயிண்டிங் லேமினேட்டட். அனுஷாக்கு பெயிண்டிங்கை நாங்கள் காலத்துக்கும் வந்து இது பண்ண போகிறோம். இனி பிற்காலத்தில் வரும் சந்ததிகள் இதை பார்க்கும்போது, ஆமாம், பிற்காலத்தில் வரும் சந்ததிகள் பார்க்கும்போது ஓ இது அனுஷா வரைஞ்சதா அப்படின்னு நினைப்போம். அழகாக வரைஞ்சிருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் லஞ்சுக்கு இன்றைக்கி சதீஷ் வந்து நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்தாங்களா, அதனால் நல்லா சூப்பராட்டு காரமாக நாட்டுக்கோழி குழம்பு வச்சிடலான் இருக்கேன். ஸோ இதை நான் வீடியோ எடுக்க போகிறதில்ல, பிகாஸ் இந்த குழம்பு ரெசிப்பியை நான் உங்ககிட்ட வந்து ஒரு 50 தடவைக்கு மேலே காமிச்சிருக்கேன். இது எங்களோட நாகர்கோயில் ஸ்டைல் ட்ரெடிஷ்னல் குழம்பு, தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணுறது. இதோட லிங்க் வேணும்னா நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நாட்டுக்கோழி குழம்புக்கு மட்டும் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லேசாக வந்து குழம்பு கொதிக்கும்போது புளி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நாட்டுக்கோழி குழம்புக்கு மட்டும் நான் கொஞ்சமாக புளி விடுவேன், அது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் குழம்புல இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெயில் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம், ஓகே, இன்னொன்று வந்து நான் இந்த மாதிரி சிக்கன் குழம்பெல்லாம் பண்ணும்போது ரம்ப இலை போடுவேன். ரம்ப இலைங்கிறது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேண்டன் லீஃப்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரியாணி இலை. இது வந்து நிறைய பேர் நான் இதை யூஸ் பண்ணும்போது இது என்ன இலைன்னு கேட்டிருக்கீங்க. இது இந்த மாதிரி ஒரு லீஃப் மாதிரி இருக்கும், ஆனால் இது ஆயிலில் போடும்போது அவ்வளோ ஃப்ரேக்ரண்ட்டாக இருக்கும். இது வந்து எங்கள் ஊரில் ஈஸியாக கிடைக்கும், பட் நாங்கள் வாங்கும்போது அவ்வளவும் யூஸ் பண்ணல அப்படின்னா கொஞ்சத்தை நான் வந்து இந்த ஃப்ரீசர் பேக்கில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். அப்போ நமக்கு எப்போ வேணுமோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு டிப்பு. ஸோ இங்கே வந்து நான் ஆயில் நல்லெண்ணெய் வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நம்ம ரம்ப இலையை தான் ஃபஸ்ட்டு போட போகிறேன், அது நல்ல ஃப்ளேவரை வந்து ரிலீஸ் பண்ணட்டும். அண்ட் இங்கே எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவான்னு பாருங்கள், நம்ம சதீஷ் சார் வந்துருக்காங்க. அப்படிங்கிறாங்க சார். ஸோ நானும் சதீஷும் மெந்தி நிறைய சேர்ந்து நம்ம நல்ல மீன் குழம்பு சிக்கன் குழம்புலாம் வைப்போம். இப்போ வந்து பிஸி, 2 பேருமே பிஸி. இந்த மாதிரி வீடியோ சேர்ந்து எடுக்கிறதே இல்லை. இன்றைக்கி என்னமோ சதீஷ் வந்து வா நம்ம செய்வோம் அப்படின்னு, அதனால் சதீஷ் வந்து நாட்டுக்கோழியை வந்து கழுவிட்டுருக்காங்க. நான் அதுக்கு உண்டான மசாலா எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த கோழி வந்து லெக்கு தனியாட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க, தனியாக கட் பண்ணாமல். ஆனால் நீ இதை கட் பண்ணியிருக்கலாம், குழம்பு தானே வைக்க போகிறோம். ஃப்ரை பண்ணிடுறோம். ஃப்ரை நாட்டுக்கோழி குக் பண்ணிட்டு தான் பண்ணணும், டீப் ஃப்ரை பண்ண முடியாது. சரி இருக்கட்டும், நம்ம குழம்புலேருந்து எடுத்து வேணால் சுக்கா மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம குழம்பு செஞ்சு முடிக்கும்போது இன்டாக்டாக இருந்தால் பார்த்துக்கலாம், ஏன்னா ப்ரெஷர் குக் பண்ணும்போது அப்படி இதாயிரும், மெல்ட் ஆயிரும். ஸோ இங்கே நான் பேஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா பொருள்லாம் நல்லெண்ணெயில் தாளிச்சிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய கேமரா க்ளவுடி ஆகிட்டு. ஸோ இனி இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, சதீஷ் வந்து சிக்கனை ஃபுல்லாக கழுவி தந்தோடனே அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடியும் போட்டு வெறுவி அந்த ப்ரெஷர் குக்கரில் போட்டு நான் அதை ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த குழம்புல வந்து ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து நம்ம அப்படியே போட்டால் சரி வராது, அதனால் டைம் ஆகும். ப்ரெஷர் குக் தனியாக அதை பண்ணிட போகிறேன். இந்த மசாலா ரெடி பண்ணி நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். கடைசி நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லாக்ரோசேயில் மசாலா ரெடியாக இருக்குது. பொடியெல்லாம் போட்டு பரட்டி வச்சுட்டேன். இதில் நாட்டுக்கோழியில் உப்பு மஞ்சள் பொடி கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டு வேக வைக்க வச்சுட்டேன். இதில் வந்து மட்டை அரிசி கேரளா ரெட் ரைஸ் இருக்குல்ல, அதை வந்து வேக போட்டேன். ஸோ லஞ்ச் வந்து ஆல்மோஸ்ட் இனி இது குக் ஆனதுக்கப்புறம் அதை கலந்து நம்ம அரப்பு ஊற்றி கொதிக்க வச்சுட்டா ரெடி. எஸ் வேணும், காசும் நீங்களே தந்தீங்களா, இருந்தாங்க $30. ஓகே காணிங்க பார்ப்போம். $30 ஒரு பேக்கெட்டு. என்ன மிஸ்ட்ரி கேண்டி, பை 1 get 1 ஃப்ரீ, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். Oh God. Hey,
என்ன மிச்சடி மாதிரி இருக்கு. அதான். ஏய் மகா. கேண்டி ஓபன் பண்ணி உள்ள ஓபன் பண்ணி தின்னுங்க. ஏய் டேய் இது செம்மடா. இந்த பிள்ளைகளுக்கு என்ன கிரியேட்டிவ். ஏய் சிப்ஸ் லேஸா. இது நிஜமான லேஸ் மாதிரி. சால்ட்டி ஏ ஆமா. இந்த பிள்ளைகளுக்கு என்ன கிரியேட்டிவ். வேற லெவல். சூப்பர் இந்த மகன் தான். நைஸ் ஓபன் பண்ணுங்க. நைஸ் தாட். உள்ள நிறைய இருக்கு. ஓபன் பண்ணிக்கோ. பேப்பர் தானே வச்சுக்கோ. அது ஓபன் பண்ணாத. ஓபன் பண்ணி பாருங்க. மிஸ்ட்ரின்னு இதுக்கு குட்டிந்து. அதுல என்ன இருக்கு? இல்ல இல்ல இது கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. அப்பா பெரிய புத்திசாலி. ஓபன் பண்ணுங்க. இந்தாங்க. திருப்பி பாருங்க. குடு நான் காணிக்கு. என்னது? You got any food you want? You got any food you want? What அப்படினா நான் உனக்கு இன்ன வேளை குக் பண்ணி தரேன். உனக்கு குக் பண்ணணும் அதுதானே. சரி. இது வந்து ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் சாக்லேட். சரியா? அப்பாக்கு தூக்கமா வருது. கொஞ்சம் தூங்க விட்டுறியா? நில்லு. அப்ப என்ன? சரி தள்ளி போ கொஞ்ச நேரம். தள்ளி இருந்துக்கோ. அடுத்தது என்னது? ரொம்ப க்ளோஸ் அப்ல இருக்கு. You got nothing. You got nothing-ஆ? You got nothing for this chocolate. Next. எதுக்கு எல்லாத்தையும் பிரிக்கிற? எல்லாத்தையும் பிச்சை அழகா செஞ்சிருக்கேல. ஒரு நோட்ல ஒன்னு இருக்கும். ஓ சரி சரி.